ஆன்மீகம் அப்படிங்கிறது மனதை சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே ஆன்மீகம் பார்த்துட்டீங்கன்னா தேவையை சார்ந்து இருக்கே சார். அப்போ என்ன வித்தியாசம்? இது ரெண்டுமே என்ன வித்தியாசம்? இது நம்ம எந்த சேனல்லையும் பார்த்துருக்க மாட்டோம். அப்போது இதோ ஒரு புதுசாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, கடந்து உள்ளே இருப்பவர் கடவுள் இல்லையா? கடந்து உள்ளே இருக்கக்கூடியவர் கடவுளாக இருக்கார். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த தேவைகளுக்காக பண்ணக்கூடிய வழிபாட்டுக்கு எது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பகவத்கீதையில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ரஜஸ்துவ பூஜைன்னு சொல்லுவாங்க. ரஜஸ்துவ பூஜைன்னா என்னென்னா, உனக்கு தேவையான விஷயத்தை எந்தெந்த தேவர்கள் எந்தெந்த யக்ஷினிகளை வைத்து நீ பெற்றுக்கொள்ள முடியுமோ பெற்றுக்கொள்ளலாம். இது பேர் ரஜஸ்துவ பூஜை. இதற்கும் உன் மனதிற்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிறார் பகவான். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், 3 சாத்வீக பூஜைன்னு சொல்லுவாள். சாத்வீக பூஜைனா லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, இந்த லோகம் நன்னா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும் சார். உலகத்தில் எல்லாம் வாழ்கந்தனர் வானவராயினும் வீழ்கதன் புகழ் வேந்தனும் ஆழ்க தீயதெல்லாம் அனங்கமே சூழ்க வையகமும் துயர்த்திருக்கணும் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு எல்லாரும் நன்னா இருக்கணும். வான்முறையில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத துயர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் வேதம் ஓங்குக, இப்படி எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாட்ட முறைகள் சாத்வீக பூஜை. தமஸ்வ பூஜைன்னு சொல்லுவாள். அதாவது நானும் நன்னா இருக்கணும், அவளும் நன்னா. JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126 near Red Hills, Chennai.